இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய குழப்பம் இதுதான். ஒரு நிலத்துக்கு உரிமை சொல்லணும் அப்படின்னா அந்த நிலத்து உடைமையாளர் அப்படின்றதுக்கு இந்த பட்டா, சிட்டா, அடங்கல் இது எல்லாமே வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட ஆவணங்கள். இது நில உடைமையாளர் அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆவணங்கள். டாக்குமெண்ட், அதாவது பதிவு செய்த டாக்குமெண்ட், பதிவு செய்த ஆவணம் வருவாய்த்துறை பதிவுத்துறைக்கு சொந்தமானது. இந்த பதிவுத்துறை ஆவணமும் முக்கியமானது. இப்போ என்ன ஒரு சிக்கல் அப்படின்னா, பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய அந்த ஆவணமானது இந்த பட்டா, சிட்டா, அடங்கலோடு தொடர்பு இல்லாமல் தனித்து வருது, எந்த தொடர்புமே இல்லாமல் இருக்குது அப்படின்னும் போது அதில் சட்ட சிக்கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த பதிவுத்துறையில் இருக்கக்கூடிய ஆவணமானது பட்டா, சிட்டாவோடு ஏதோ ஒரு வகையில் லிங்க் இருக்குது. அதாவது நபர் அந்த இடத்தை விற்பனை செய்திருக்கிறாரு, அதன் பிறகு ஒரு 4-5 நபருக்கு அது கைமாறி இருக்குது, விற்பனை செய்யப்பட்டிருக்குது. ஆனால் பட்டா இதெல்லாம் இந்த மாறாமல் இருக்குது அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை மாறிக்கலாம், இந்த பட்டாவை அங்கே மாற்றிக்கலாம், ஒன்றும் சிக்கல. ஆனால் இது எல்லாமே இன்று வரை ஒரு நபர் பேரில் இருக்குது. இது எந்த தொடர்புமே இல்லாமல் பதிவுத்துறையில் வேறு ஒரு நபர் பேரில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. அதாவது ஏதோ ஒரு வகையில் ஒரு தவறாக ஒரு கையூட்டு வழங்கப்பட்டோ இல்லை வேறு ஏதோ ஒரு தவறான ஆரணம் சித்தரித்து பதிவுத்துறையில் சமர்ப்பிச்சோ ஏதோ பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போது அப்போ சட்ட சிக்கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த ரெண்டுமே முக்கியமானது. நீங்கள் பதிவு செய்த ஆவணம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வருவாய்த்துறை சம்மந்தப்பட்ட ஆவணமும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே ஒப்பீடு பார்த்து ரெண்டுக்குமான தொடர்பு இருந்தால்தான் ஒரு இடமானது பிரச்சனை இல்லாமல் இருக்கும். இதையும் தாண்டி பிரச்சனை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே ஒருத்தர் பேரில் இருக்கும். அந்த இடத்துடைய ஆளுமை, அதாவது அந்த இடத்துடைய அனுபவம் செய்யக்கூடிய ஒரு நபர் அந்த இடத்துல பொசிஷனில் இருக்கார், அனுபவத்தில் இருக்கார் அப்படின்னும் போது அதில் சிக்கல் வரதான் செய்யும். அதனால் அங்கே இருக்கக்கூடிய ஆளுமை செய்வதும் இங்கே இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தால் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதனால் ரெண்டுமே மிக முக்கியமானது. மேலும் இது போன்ற சட்ட சம்பந்தமான, நிலம் சம்பந்தமான கேள்விகளை திரையில் தெரியக்கூடிய என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு எப்போது எந்த சந்தேகம் என்றாலும் நிச்சயமாக நான் அதுக்கான பதில் சொல்வேன். நன்றி.